ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் ரைஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா வதங்கணும். வெயிட் பண்ணலாம். ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க விடலாம். இது ரெண்டுமே நல்லா ஆனதுக்கப்புறமா நம்ம 4 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் என்னென்ன எடுத்திருக்கேன்னா கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, இது 4 வெஜிடபிள்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா வதங்கணும். ஆயிலில் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். தண்ணி ஊற்றாமல் வதக்குங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். ஸோ அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வதங்கட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இந்த இஞ்சி பூண்டு விழுது அப்புறமா அந்த எண்ணெய் இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வெஜிடபிள்ஸ் கூட நல்லா சேரணும். ஸோ வெஜிடபிள்ஸில் இருக்கிற அந்த தண்ணி, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கிற அந்த தண்ணி அதெல்லாம் நல்லா சுண்டணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் வெஜிடபிள்ஸ்குள்ளெல்லாம் உப்பு சேரும். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட்டில் என்னென்ன நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 1/4 மூடி தேங்காய் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிருக்கேன். ஸோ நம்ம இப்படி சேர்க்கும் போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ஏன் இப்போ சேர்க்குறோன்னா நம்ம கட் பண்ணி தக்காளியும் வெங்காயம் சேர்த்தோன்னா நல்லா வதங்கிடும். நம்ம பேஸ்ட்டை அரைச்சி போட்டோன்னா தேங்காயும் இருக்குது. ஸோ அதனால் நல்லா வதங்காது. இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சி போடும்போது வெஜிடபிள்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நல்லா வதங்கும். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வந்துட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னா பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாஸும் அந்த வெஜிடபிள்ஸ்குள்ளே போயிட்டு நல்லா சேரணும். இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மசாலாஸ் எல்லாம் நல்லா வதங்கட்டும்.
ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 கிளாஸில் பாஸ்மதி ரைஸ் மெஷர்மெண்ட் கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸு. ஸோ அதே கிளாஸில் நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு அரிசி கழுவிட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டைம் செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணலை, எல்லாமே கரெக்டாக இருக்குது, எதுவுமே ஆட் பண்ணலை இப்போது. ஸோ நான் ஊற வச்சுருக்கிற அரிசியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா பிடிச்சி கிளறக்கூடாது, ஜென்டலாக கிளறுங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். நீங்கள் அரிசி அப்படியே வாஷ் பண்ணி அப்படியே சேர்க்குறத விட நல்லா ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சோக் ஆனால் போதும், நல்லாயிருக்கும். ரைஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விடுங்க. ஸோ அப்போது அரிசி ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி லெமன் இல்லைன்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போ ஆட் பண்ணணுன்னா நம்ம அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தயிரும் நல்லா திரிஞ்சு வரும். அப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அந்த டைமில். ஸோ நான் இப்போ வந்துட்டு லெமன் ஆட் பண்ணுறேன். லெமன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதுவும் தண்ணி நல்லா கொதிச்சிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம குக்கர் போட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு ஒரு கொஷின் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் பிரியாணி வந்துட்டு பாஸ்மதி ரைஸில் செய்ய பிடிக்குமோ, அதுக்கப்புறமா சீரக சம்பாவில் யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட இன்றைக்கி வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை வச்சு குக் பண்ணுறேன். எனக்கு சீரக சம்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்துட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம குக்கரை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சிடலாம். 3 விசில் விட்டுரு போட நான் இப்போது. 3 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஓகே, எல்லா விசிலும் போயிட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம்.
அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் இந்த அடி சாப்பாடு ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மேலே இருக்கிற ரைஸை விட கீழே இருக்கிற லைட்டாக தீஞ்சு போன ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு அந்த ரைஸ் பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ரைஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.